எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, தாய்க்கிழவி விஸ் வந்து பார்த்திங்கன்னா விடாது கருப்பு. ஸோ 90s கிட்ட இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விடாது கருப்பு சீரியல்னால் என்ன. ஸோ அந்த அந்த படத்தில் வர அந்த சீரியலில் வர்ற கருப்பு கேரக்டர், அந்த அந்த சீரியலில் வர்ற அந்த கிழவி கேரக்டர் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு தாய்க்கிழவி படம் பார்க்கும்போது இது ரெண்டுமே ஒரே சிமிலாரிட்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாய்க்கிழவி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா மேடம் போட்டிருக்க அந்த காதில் போட்டிருக்க அந்த அந்த கம்மலாக இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க பிடிக்கிற சுருட்டாக இருக்கட்டும், அவங்களோட கோபம், அவங்களோட ஆங்கர் எல்லாமே அப்படியே சிமிலராக சேமாக வந்து பார்த்திங்கன்னா விடாது கருப்பு வரல அந்த பாட்டியோட கேரக்டர் அப்படியே ஒத்து போகும். அதே மாதிரி கதாபைசாவும் சரி, விடாது கருப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டி வந்து நகை எல்லாத்தையுமே எனக்கு தான் சொந்தம், நான் மட்டும்தான் அந்த நகை உரிமையாளர், நான் மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த நகையை வந்து ஒழிச்சு வச்சுருவாங்க. அதே மாதிரி தாய்க்கலை படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நகையை வந்து ஒழிச்சு வைக்கிற சீன் இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். மேபி தாய்க்கிழவி டைரக்டர் வந்து இதை ரெஃபரன்ஸ் பண்ணி கூட அதை வச்சுருக்கலாம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தெரிஞ்சிருக்காது. 90s கிட்ட இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்து ஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது தாய்க்கிழவி சீரியலில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா மேடம் கூட கொஞ்சம் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து சாஃப்டாக சரி ரைட் எல்லாத்தையும் நகையை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஓஜி விடாது கருப்பு சீரியலில் வர அந்த பாட்டி வந்து இவருக்குமே கிடையாது. யாராக இருந்தாலும் சுட்டே போடுவேன் அந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஸோ விடாது கருப்பு வந்து இப்போ யூடியூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் பார்த்தம்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, எப்படி 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சீரியல் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா படம் அந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ணும்போதே 2 போர்ஷனாக காமிச்சிருப்பார். பாஸ்ட்டில் என்ன நடந்தது, அதை வந்து ப்ரெசென்ட்டில் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்றத காமிச்சிருப்பார். அதெல்லாம் எப்படி யோசித்து எடுத்திருப்பார், எந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் லெவலில் எடுத்திருப்பாருன்னு நான் ஆச்சரியப்படுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், விடாது கருப்பு எல்லாருமே பிடிக்கும்.